அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் மற்றும் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ட்ரேட் ப்ராஃபிட் மற்றும் நாளைய நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. முதலில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டியானது 22,521 ஓப்பன் ஆனது. அது வெள்ளிக்கிழமை நிஃப்டி க்ளோஸ் ஆனதை விட 30 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து அப்சைடு 22,676 வரை சென்றது. டவுன் சைடு 22,429 வரை வந்தது. தற்சமயம் 22,460 உள்ளது. ஆக நீங்கள் சார்ட்டை பார்த்தும் அறிந்து இருப்பீர்கள். முதலில் நாளைய நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இமீடியட் சப்போர்ட் என்பது 22,450. அதே சமயத்தில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 22,650. ஆக நாளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,500 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் கால் பை செய்து புட் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். அது 22,700 வரை செல்ல வாய்ப்புள்ளது. இது நம்முடைய முதல் பிளான். ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,450 கிராஸ் செய்து டவுன் சைடு வந்தால் அது 22,250 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் நீங்கள் கால் செல் செய்து புட் பை செய்து ட்ரேட் எடுக்கலாம். இது இரண்டாவது பிளான். அதே சமயத்தில் மார்க்கெட்டானது 22,250 டச் செய்து அப்சைடு செல்லும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது நம்முடைய மூன்றாவது பிளான். இதுபோன்று நீங்கள் பிளான் போட்டு ட்ரேட் எடுக்கும் நண்பர்களே. அதே சமயத்தில் தற்சமயம் டிஜே அதாவது டவ் ஜோனானது ஏறக்குறைய ஒரு 450 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆக நாளை மார்க்கெட்டானது ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் என்று நான் கணிக்கின்றேன். ஆக நீங்கள் இதுபோன்று பிளான் செய்து ட்ரேட் எடுக்கவும் நண்பர்களே. அடுத்ததாக இன்று இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக நண்பர்களே, இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக 22,200 கால் ஆப்ஷனை பாருங்கள். சரியாக 12 மணி அளவில் விவேப் மற்றும் விடபிள்யூஎம்ஏ தனித்தனியாக பிரிகிறது. 3 நிமிட சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். பிரியும்போது அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தால் பிரீமியமானது 82 ரூபாயில் இருந்தது. தற்சமயம் 29 ரூபாயில் உள்ளது. ஆக நீங்கள் நான் கூறியது போன்று பிரீமியம் சார்ட்டில் நீங்கள் நான் கூறிய இண்டிகேட்டரை யூஸ் செய்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் அடையலாம் நண்பர்களே. நான் இந்த வீடியோ போடுவது எதற்காக என்றால், என் வீடியோவை ஃபாலோ செய்யும் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுகின்றேன். மற்றபடி என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் என்னவென்றால், நான் கூறிய இண்டிகேட்டரை யூஸ் செய்யவும், இதுபோன்று பிரியும் போது ட்ரேட் எடுக்கவும் ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். வேறு ஏதேனும் நீங்கள் அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி நண்பர்களே.